உங்களுக்கு ஒண்ணு காட்டவா? யார் எல்லாத்துக்கும் மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மனம் அடிக்கிற பூ எந்த பூவுமே பிடிக்காது. எனக்கு வந்து சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம இருந்தப்போ, அந்த பூ வாசம் எல்லாம் பிடிக்காம போயி, அத அப்படியே விட்டது தான். இப்போ வரைக்கும் அதிகமா நான் வச்சுக்க மாட்டேன். வைப்பேன், ரொம்ப ரேரா வைப்பேன். இது வந்து எங்க அக்காங்க தோட்டம். எதுக்காக அங்க போயிருந்தேங்கன்னா, அவங்க மாமனார் வந்து ரீசென்ட்டா காலமாயிட்டாரு. அதனால வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிருந்தோம். அங்க போயிட்டு இதெல்லாம் தப்பு மொக்கு எடுக்கிறதுக்காக ஈவினிங் டைம் போயிருந்தோம். இந்த தப்பு மொக்கெல்லாம் வந்துட்டு பக்கத்துல கேட்பாங்க. அது நம்ம வந்து மார்க்கெட்டோட கொஞ்சம் கம்மியான ரேட்ல வாங்கிப்பாங்க. அது வீட்ல கட்டி வைக்கிறக்கோ, இல்ல சாமிக்கோ வேற எதுக்கு வேணாலும் வாங்கிக்குவாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு இந்த 3 நாள் எடுத்த வீடியோ இது எல்லாமே. காலையில அந்த சூரியன் வந்ததுமே போனோம்னு வைங்களேன், அடடா! அது ஒரு மாரி அப்படியே நம்மள மயக்கிரும் அந்த வாசம். அவ்ளோ இதா இருந்துச்சு. போயிட்டு அங்க பூ எடுக்கிறவங்ககிட்ட நம்ம போய் அந்த பூவெல்லாம் அளந்து திரும்ப சத்தி கொண்டு போகணும். அங்க இருக்கும்போது ஒரு ஃப்ளைட் போச்சு. செம்ம அழகா இருந்துச்சு. அந்த என்ன சொல்றது? காட்டுக்குள்ள சத்தமே இல்லாம நல்லா இருக்கும். அங்க ஒரே ஒரு தர்பூசணி செடி இருந்துச்சு. அது எல்லாம் பார்த்துட்டேன். பழுத்துருந்துச்சான்னு பார்த்தேன். பட் பழுக்கல. இல்லன்னா பொறிச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். அது திரும்ப அதே மரம் அப்படியே மூடி வச்சுட்டோங்கன்னா, இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குங்களா, அதுக்கு வந்து அந்த வெயிலோட தாக்கம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மூடி வச்சுட்டு, திரும்ப அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டேன். ஒரு 10, 15 நாள் ஆளுகெல்லாம் வந்து ரொம்ப நேரத்திலேயே அவங்கெல்லாம் வந்துருவாங்க. அவங்கள பிக்கப் பண்ணியும் நம்ம கொண்டு வந்து விடணும். டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நெறைய வேலை போயிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க பூ எடுத்தெல்லாம் அளந்துட்டு, நம்ம ரிட்டர்ன் சத்தி கிளம்பணும். சத்தி எப்படி போகணும்னா, அக்காங்க ஊர் வந்து காவலிபாளையம். சத்தி வந்து காவலிபாளையம் டு அந்த உக்கரம் ரோடு இருக்கும் பார்த்தீங்களா? அரியம்பாளையம். அந்த கட்ல போய் ஜாயிண்ட் ஆகி கோபி ரோடு போயிட்டு, அப்படியே பக்கமா தான் சத்தி அந்த பூ மார்க்கெட்டுக்குள்ள ரீச் ஆயிரலாம். இது வந்து நான் 2 வீடியோவா தனித்தனியா போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இந்த ஏரியா வந்து பிடிக்கும்னா சொல்லுங்க. செம்ம அழகா இருந்துச்சு. அந்த இதுக்குள்ள போயிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு கன்டினியூ பண்றேன்.